ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இனி சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த முடியாது. அதை பற்றி தான் இன்றைக்கு டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். இதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஆன்லைன் சேஃப்டி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2024 இருக்கு இல்லையா, அது இன்னையிலேருந்து அமல்படுத்தப்படுது. புதிய சட்டத்தின்படி 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், எக்ஸ், யூடியூப், த்ரெட்ஸ், ஸ்னாப்ஷாட், இன்னும் நிறைய ரெடிட் இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்களில் கணக்கு தொடங்குறதுக்கோ வைத்திருக்கவோ முடியாது அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தினுடைய அடிப்படை அம்சம். இந்த சட்டத்தை மீறும் சமூக வலைத்தள நிறுவனங்களுக்கு சுமார் 300 கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்குது ஆஸ்திரேலிய அரசாங்கம். அபராதம் சமூக வலைத்தளங்களுக்கு மட்டுமே, பெற்றோருக்கோ பயன்படுத்துபவர்களுக்கோ அபராதம் இல்லை. இது ஒரு நல்ல முயற்சியாக இருக்குது. அப்படின்னா இந்த தளங்களே அதை சரி பண்ணிடுவாங்கங்கிறது தான் அதனுடைய அட்டம்ப்டாக இருக்குது. ஆஸ்திரேலியாவில் இ-சேஃப்டி அலுவலகம் அமைக்கப்பட்டதற்கு ஒரு துயர சம்பவம் தான் பின்னணியில் இருந்துச்சு. அதை பற்றி சுருக்கமாக பார்த்துடலாம். ஆஸ்திரேலியாஸ் நெக்ஸ்ட் டாப் மாடல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சார்லோட் டாசன் அப்படிங்கிற ஒரு பெண் ட்விட்டரில் படுமோசமாக ட்ரோல் செய்யப்படுறாங்க. இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சார்லோட் மனநல பிரச்சனைகளுக்காக சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு மாறுறாங்க, தள்ளப்படுறாங்க. சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்தவரை முன்பை விட கொடூரமாக ட்விட்டரில் ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த வசைகளை எதிர்கொள்ள முடியாமல் சார்லோட் டாசன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த சம்பவம் ஊடகங்களில் ட்விட்டர் தற்கொலை அப்படின்னு குறிப்பிடப்பட்டுச்சு. ட்விட்டர் சூசைட் அப்படிங்கிற அந்த அளவுக்கு அது ட்ரெண்ட் ஆச்சு. இது ஆஸ்திரேலியாவில் ஆன்லைன் பாதுகாப்பு குறித்து கடுமையான சட்டங்கள் தேவை அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வாக மாறுது. ஒரு துயர சம்பவம் தான். இந்த சூழலில் தான் இ-சேஃப்டி அலுவலகம்ங்கிறது உருவாக்கப்படுது. ஜூலி இன்மான் கிராண்ட் இ-சேஃப்டி கமிஷனராக நியமிக்கப்படுறாங்க. ஆஸ்திரேலிய அரசாங்கத்தோட இ-சேஃப்டி அலுவலகம் உலகிலேயே முதல் அரசாங்க ஒழுங்குமுறை நிறுவனம் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்று. இதனுடைய முக்கியமான நோக்கம்ங்கிறது ஆஸ்திரேலிய குடிமக்களை இணையத்தில் பாதுகாப்பாக வைத்திருப்பது. இந்த இ-சேஃப்டி அலுவலகம் சைபர் புல்லியிங் புகார்களை கையாள்வதற்கான திட்டங்களை நிறுவுறாங்க. பெண்களுக்கு எதிரான இமேஜ் பேஸ்ட் அபியூஸ்களுக்கு எதிராக உலகத்திலேயே முதல் முறையாக அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய போர்ட்டலை 2017 தொடங்குது. சேஃப்டி பை டிசைன் போன்ற உலகளாவிய முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. ஆஸ்திரேலியாவில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தடை சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த வயது வரம்பை கட்டுப்படுத்தக்கூடிய உலகிலேயே மிகவும் கடுமையான, அது மட்டும் இல்லாமல் முன்னோடியான நடவடிக்கைகளில் ஒன்றாக பார்க்கப்படுது. இதனால் கவலை மற்றும் மனசோர்வு குறையும், உடல் உருவம் மீதான திருப்தி ஏற்படும், தூக்கம் சீரடையும், சைபர் புல்லிங் குறையும், பள்ளி செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படும், தரவு சுரண்டல் குறையும் அப்படின்னு பலவிதமான காரணங்களை சொல்லி இதை கொண்டாடுறாங்க ஆஸ்திரேலியா